பாருங்கள், இந்த மீசை மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த மீசை மாதிரி வர்றதுல இந்த இடத்துல லேசாக ஒரு பள்ளம் இருக்கும். லேசாக இப்படி அழுத்தி பிடிக்கணும். லேசாக அழுத்தி பிடிக்கும்போது வருமுன்ட்டு ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 ஜப்பை இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 ஜப்பை இங்கேருந்து கரெக்டாக 8வது விரலில் இருக்குது. எப்பயுமே பேஷண்ட்டுக்கு தான் அளவு. இந்த பையனுக்கு 8வது விரல் இந்த இடத்துல தான் வரும். எனர்ஜி டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வர்மக்கலை பற்றி நிறைய பார்க்க போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வர்மக்கலை வைத்தியத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, சளிக்கும் நான் பார்த்திங்கன்னா நிறைய வர்ம புள்ளிகள் நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். சளிக்கு உடம்புல மொத்தம் 22 வர்மங்கள் இருக்குது. அங்கங்கே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எல்லாம் ஒரு கோர்வையாக பிடிச்சிக்கோங்க, எல்லாத்தையும் செய்யுங்க. சளி சும்மா மேஜிக் மாதிரி எல்லாமே போயிடும். உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, சளி வந்தால் முதல்ல சீந்தணும். இன்றைக்கி நான் என்ன விதமான சளி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ரன்னிங் நோஸ், மூக்கு ஒழுதுகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கான வர்ம புள்ளியும் உங்களுக்கு வந்து ஏர் ஃபில்டர் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த ஏர் ஃபில்டரை வந்து எப்படி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா, உள்ளேயே இந்த ஏர் ஃபில்ட்ரு போய் நம்ம சரி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஏர் ஃபில்ட்ரு வந்து சளி காற்று மூலியமாக வரக்கூடிய டஸ்ட் அலர்ஜியை சுத்தமாக சரி பண்ணும். அதுக்கப்புறம் பின்னாடி முதுகில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை நம்ம இயக்கும்போது பின்பக்கம் இருக்கிற சளி, பின்பக்கம் பார்த்திங்கன்னா நான் சொல்கிற இடத்துல நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா மேடு மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மட்டமாக இருக்கும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மேடு மாதிரி இருக்கும். அந்த புள்ளியில் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்கள் முதல் கொண்டு பெரியவங்க முதல் கொண்டு சளி அப்படியே கரையும். கரையிற பட்சத்தில் குழந்தைங்களுக்கு மோஷன் வழியாக சளி வந்துடும், பெரியவங்களுக்கு சீந்தி எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சளி வந்து என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்து வந்து ட்ராப்ஸ் தான். அது மூக்கில் 2 சொட்டு காலையில் எந்திரிச்சோன்னே விட்டுக்கிட்டோம் அப்படின்னா சளி ஒரு 3/4 மணி நேரத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. செம்மையாக வரும் சளி. வர எடுத்துகிட்டு ஒரு 15 நாள் அந்த ட்ராப்ஸை விட்டிங்க பார்த்தீங்கன்னா நல்லா உடம்புல இருக்கிற எல்லா சளியும் வந்துடும். வர்ற சளி பூரா எடுத்துட்டிங்கன்னா சரியாக போயிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தும்பக்கீரைன்னு ஒரு கீரை இருக்குது. அந்த கீரையும் நீங்கள் மூக்கில் 2 ட்ராப் புழிஞ்சு விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் சளி 3/4 மணி நேரம் வந்துட்டுருக்கும். அப்படி வர்ற பட்சத்தில் எல்லா சளியும் வெளியில் வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா மூக்கு கழுவுற டப்பான்னு ஒன்று இருக்குது. அந்த மூக்கு கழுவுற டப்பாவில் கொஞ்சோண்டு உப்பை போட்டு கொஞ்சம் வெதுன்னு தண்ணி வச்சு மூக்கு தாங்குற அளவு தண்ணி வச்சு நீங்கள் இந்த பக்கம் மூக்கில் விட்டிங்கன்னா இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் மூக்கில் விட்டிங்கன்னா இந்த பக்கம் வரும். அந்த மாதிரி ஈஸியாக நாசியை சுத்தம் பண்ணும்போது நுரையீரல், நெஞ்சு பகுதி, இந்த மூக்கு பகுதி, இந்த மண்டை பகுதியில் இருக்கிற சளி பூராமே உங்களுக்கு வந்து எல்லாமே வெளியில் வந்துடும். வர்மத்தையும் இயக்கிட்டு இதெல்லாம் பண்ணுற பட்சத்தில் எளிமையான முறையில், இயற்கையான முறையில் சளியை அழகாக சுத்தம் பண்ணலாம். சளி பிடிக்காமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவு நல்லா ஜீரணமாகணும். ஜீரணமாகிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான சளியும் பிடிக்காது. ஜீரணமாக நம்ம வந்து ஜிலேபி சாப்பிட்றதுனாலையோ இல்லை ஒரு ஸ்வீட் சாப்பிட்றதுனாலையோலாம் சளி சரியாக போகாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்ம சாப்பிட்ற உணவு எதுவாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், எந்த உணவாக இருந்தாலும் சரி, ஜீரணம் ஆச்சுன்னா அது நல்ல சுகராக மாறிடும். சரிங்களா? ஜீரணம் ஆகலைன்னா அது கழிவாக மாறி கழிவுன்னா சளி தான், அது சளியாக மாறி உடம்பு பூரா போய் நிற்குங்க. சளி மட்டும் இங்கே மூக்கில் நெஞ்சில் மட்டும் நிற்காது, நுரையீரலில் மட்டும் நிற்காது, நீங்கள் எல்லா ஜாயிண்ட்லுமே சளி நிற்கும். அதனால தாங்க வலி வருது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம சாப்பிட்ற உணவு நல்லா ஜீரணமாகும். ஜீரணமாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் சரிங்களா? உள்ளே வந்து ஒரு ஆசிட் உற்பத்தி ஆகுது வயிற்றுக்குள்ளே. அந்த ஆசிட் வந்து ஒரு சொட்டு தான் உற்பத்தி ஆகும். நம்ம 32 கபாலங்கள் சாப்பிட்றதா சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. 32 கபாலம் சாப்பிடும்போது அந்த சளி வந்து உங்களுக்கு அந்த ஒரு சொட்டு ஜீரணம் பண்ணக்கூடிய ஒரு சொட்டு ஆசிட் தான் அந்த 32 கபாலத்தையும் நமக்கு சரி பண்ணுது. இப்போ 32 கபாலமும் நம்ம ஜீரணம் பண்ணணும். ஒரு 4 முழுங்கு மட்டும் ஜீரணம் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா அது சளியாக தான் மாறும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 32 கபாலமும் ஜீரணமாகிறதுக்கு நம்ம உணவை கவனிக்கணும். உணவை கவனித்து நம்ம சாப்பிடும்போது அந்த சளி சுத்தமாக உங்களுக்கு கரைஞ்சிரும். உங்களுக்கு
அவ்வளோதாங்க விஷயம். சிம்பிள் டெக்னிக். நம்ம வந்து செல்ஃபோன் பார்த்துக்கிட்டோ டிவி பார்த்துக்கிட்டோ சாப்பிட்றதுனால எந்த சளியும் சரியாக போகாது. நம்ம உணவை கவனித்து நம்ம இதை தான் சாப்பிட்றோன்றதை கவனித்து இந்த இயற்கைக்கிட்ட இந்த உணவு நம்ம நல்லா செரிக்கணும்னு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த உணவு கொடுக்குற மரியாதை நன்றி ஒன்று தான். அந்த நன்றி விசுவாசத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக எல்லாமே ஜீரணமாகிடும். இப்போ வாங்க, சளிக்கான வர்மப்புள்ளி எங்கே இருக்குதுன்னு நான் காட்டுறேன். நான் இதையும் நீங்கள் பார்த்து ஆரோக்கியம் அடையுங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ சளிக்கான வர்மப்புள்ளி எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மீசை மாதிரி வருது பார்த்தீங்களா? இந்த மீசை மாதிரி வர்றதுல இந்த இடத்துல லேசாக ஒரு பள்ளம் இருக்கும். லேசாக இப்படி அழுத்தி பிடிக்கணும். லேசாக அழுத்தி பிடிக்கும்போது ஏர் ஃபில்டராக இது வேலை செய்யும். மூச்சு எடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு சுழற்சி இருக்கும். அந்த சுழற்சி சுற்றி இந்த காற்றை வந்து சுத்தம் பண்ணி உள்ளே கொண்டு போகும். அப்போ காற்றை சுத்தம் பண்ணி உள்ளே கொண்டு போகும்போது சளி கண்டிப்பாக நமக்கு பிடிக்காது. பாருங்கள், இந்த புள்ளியை இந்த இடத்துல இப்படி அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிச்சிட்டு விட்டுடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மின்வெட்டி காலம். இதோட பேர் வந்து வளமூர்த்தி காலம்ன்ட்டு பேர். இது வந்து ஏர் ஃபில்டராக வேலை செய்யும்போது நம்ம மாஸ்க்கு செய்ய வேண்டிய வேலையை கூட இந்த வர்மப்புள்ளி செய்யும். இப்போ நம்ம மாஸ்க்கு போடாமல் தைரியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த வர்மப்புள்ளியை நம்ம டெய்லி காலையில் ஒரு 30 செகண்ட் இயக்கிட்டோம் அப்படின்னா மாஸ்க்கு நம்ம போடுற வேலையை இந்த வர்மப்புள்ளி செய்யும். சரிங்களா? டெய்லி அந்த ஏர் ஃபில்டருக்கு தான் நம்ம மாஸ்க் போடுறோம். இப்போ நம்ம இந்த வர்மப்புள்ளி இயக்கும்போது மூச்சை இழுக்கும்போது அந்த மாஸ்க் போடுற வேலையை இந்த வர்மம் செய்யும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரன்னிங் நோஸ் அப்படியே மூக்கில் ஒழுதுகிட்டே இருக்கும். அந்த வர்மப்புள்ளி என்ன பண்ணணும்னா இந்த 2 பக்கம் பார்த்திங்கன்னா இந்த காதை நல்லா இப்படி அழுத்தி பிடிக்கணும். இந்த மூக்கை நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு விட்டுறணும். பாருங்கள், தளவில் இந்த மூக்கு எண்டில் ஒரு பள்ளம், இந்த பக்கம் எண்டில் ஒரு பள்ளம். இந்த மூக்கு எண்டில் பள்ளம் பார்த்திங்கன்னா இந்த 2 பக்கம் இப்படி அழுத்தி பிடிக்கணும். இப்படி அழுத்தி பிடிக்கும்போது அவங்க வாயில் மூச்சு விட சொல்லிவிட்டு இப்படி அழுத்தி பிடிக்கணும். 30 செகண்ட் 60 செகண்ட் அழுத்தி பிடிக்கும்போது இந்த ரன்னிங் நோஸ் உடனே விட்டுரும். பின்னாடி பார்த்தீங்கன்னா பொலிவர்மம்ட்டு ஒன்று இருக்குது. அப்படியே திரும்பி உட்காருக்கணும். நல்லா உட்கார். நல்லா உட்கார். பொலிவர்மம்ட்டு ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 ஜப்பை இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 ஜப்பை இங்கேருந்து கரெக்டாக 8வது விரலில் இருக்குது. எப்பயுமே பேஷண்ட்டுக்கு தான் அளவு. இந்த பையனுக்கு 8வது விரல் இந்த இடத்துல தான் வரும். பார்த்திங்களா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சளி இருக்கிறவங்க இங்கே ஒரு மேடு மாதிரி இருக்கும், இங்கே ஒரு மேடு மாதிரி இருக்கும். நல்லா மட்டமாக இருந்ததுன்னா சளி இல்லைன்னு அர்த்தம். இந்த இடத்துல தடவி பார்த்திங்கன்னா ஒரு மேடு மாதிரி இருக்கும். அழுத்தினாலே அவங்களுக்கு வலிக்கும். இந்த மேட்டை என்ன பண்ணணும்னா தடவி விடணும். இப்படி இந்த மேட்டை இப்படி தடவி விடணும். குழந்தைங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும் அது. சரிங்களா? இந்த மேட்டை இது பொலிவர்மம்ட்டு பேர். இந்த மேட்டை தடவி விட்டு மேல் பக்கம் இப்படி ஆட்டி விடணும். வெச்ச இடத்துல இப்படி ஆட்டி விட்டிங்கன்னா இங்கே இருக்கிற சளியும் உங்களுக்கு கரைஞ்சிரும். சரிங்களா? சளி வந்து அற்புதமாக இந்த வர்மப்புள்ளிகள்லாம் வேலை செய்யும். நான் ஏற்கனவே பல வீடியோவில் வந்து அடப்பக்காலம் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து விலங்கு வர்மம் கொடுத்துருப்பேன். இப்போ இன்றைக்கி 3 வர்மம் சொல்லியிருக்கேன். சளிக்கு மொத்தம் 22 வர்மங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா வயிற்றில் 2-3 வர்மங்கள் இருக்குது. இன்னொரு பதிவில் நான் அதெல்லாம் போடுறேன். நான் இதெல்லாம் சேமித்து வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போயுமே வர்மக்கலை வைத்தியம்ங்கிறது சித்தர்களோட கலை. இதை கற்றுக்கணும் விருப்பம் உள்ளவங்க நேரடி கிளாஸ் வந்து கற்றுக்கோங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். முழு சிலபஸாக 218 வர்மப்புள்ளிகளும் ஒரே கிளாஸில் நம்ம வச்சுருக்கோம். வந்து தாராளமாக கற்றுக்கோங்க. ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, டைரக்ட் கிளாஸும் இருக்குது. யார் விருப்பம் உள்ளவங்களோ ஃபோன் பண்ணுங்கள். எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க 10லேருந்து சாயந்தரம் 5க்குள்ளே ஃபோன் பண்ணிடுங்க. மற்ற நேரம் ஃபோன் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.